ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாம் ட்ரை அவுட்ஸ். இன்றைக்கி சேனலில் வந்து என்ன வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, எங்களோட துணியெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்து வேலை செய்கிற வரவங்கள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போய் துவைக்க கொடுத்துருந்தோம். துவைச்சி காய வச்சுட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அதை எடுத்து எப்படி ஃபோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓப்பனில் இப்படி சைடில் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. சரி, இதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கட்டை போய் பாருங்கள். எங்கள் அம்மா மடித்தாங்கன்னா வந்துட்டு அயர்ன் பண்ணவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக மடிப்பாங்க. சும்மா சொல்கிறேன், அயர்ன் பண்ண தேவையில்லைன்ட்டு. அயர்ன் பண்ணுற துணி அயர்ன் பண்ணணும், அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒன்றும் பாருங்களேன், அங்கே எடுத்து நான் வைக்கிறதுக்குள்ளே திருப்பி அது கலைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பக்குவமாக வந்துட்டு தனித்தனி துணியாக வந்துட்டு ரப்பர் பேண்டெல்லாம் எடுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஆதிரனோட ட்ராயரு. ஸோ எடுத்து நான் அடுக்கும்போது கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்துட்டு ஆதிரன் ட்ராயரு. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ஃபோல்டு பண்ணி இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீட்டாக வச்சுட்டாங்க. அப்போ தான் இது மாதிரி வைமா, அப்போ தான் வந்துட்டு உனக்கு எடுக்கவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தேட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு டிப்ஸாக வந்துட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்கள், பேண்ட்டு கீழே பாருங்களேன், உள்ளுக்குள்ளே பாருங்களேன், அது எவ்வளோ ஒரு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஆதிரனோட பேண்ட்டு, டெய்லி யூஸ்க்கு போடுற பேண்ட்டு. ஸோ இதெல்லாம் தனியாக வந்து ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு பிசுரே இல்லை பாருங்கள், அவங்க மடித்து எவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னோடய ஷாலு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சும்மா நம்ம ஹேண்ட்பேக்ஸில் எடுத்துகிட்டு போகிற டவல்ஸ், குட்டி குட்டி டவல்ஸ், இதெல்லாமே வந்துட்டு தனியாக மடித்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. நான் இப்போ இன்னும் அரேஞ்ச் பண்ணல ஷெல்ஃபில், ஒரு கிளான்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதுவுமே வந்துட்டு ஒரு டவல். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஆதிரனோட வந்து வெளியில் போடுறதுக்கு போடுற பேண்ட்டு. அப்புறம் இது பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஜக்ஷுவோட டாப்ஸு. இதில் இருக்கிற எல்லா மேக்ஸிமம் வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் தான். இதெல்லாம் ஜக்ஷுவோட டாப்பு. ஸோ இதெல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. எங்கேயாவது நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம பேக் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கலையாது. சின்ன துணியிலேருந்து பெரிய துணி வரைக்கும் ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், கலையாமல் இருக்கும். இது என் ஹஸ்பண்டோட யூனிஃபார்ம், இது அயர்ன் பண்ணணும். ஸோ இது தனியாக 2 ஷர்ட் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு வந்து இது அவங்களோட பேண்ட்டு, ஆஃபீஸ் யூனிஃபார்ம் பேண்ட்டு. இது ட்ராக்கு. இதெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, ஜம்முக்காலம் பெட் ஸ்ப்ரெட்டு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மடித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ எடுத்தேன்னா ஆதிரன் எல்லாத்தையும் கலைச்சிருவான். நாளைக்கு தான் பண்ணணும். சரி, உங்கள்கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவரில் வந்துட்டு 2 மேட்டு, ஸோ இதை தனியாக கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்லேயும் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸஸ் தான் துவைக்க கொடுத்துருந்தோம். இது வந்து ஜக்ஷுவோட ஷார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க பாருங்கள், இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட இன்னரில் போடுற பனியன். ஸோ இதையும் அழகாக ஃபோல்டு பண்ணி இது தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜக்ஷுவோட பேண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள், நானே கழிச்சு எடுக்கிறேன். இதெல்லாமே வந்துட்டு ஜக்ஷோட ஷார்ட்ஸ், இதெல்லாம் ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டெய்லி யூஸ்க்கு போடுற ஃபுல் பேண்ட்டு, நைட் பேண்ட்டு, லெகின்ஸு, ஸோ எல்லாமே கலந்துருக்கு இதில். அதெல்லாம் வந்துட்டு இதை தனியாக வந்து செக்யூர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா எவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் பிடிக்கும். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது டிப் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு போனோம்னா வச்சுக்கோங்களேன், கலையாது. ஸோ நம்ம தேடுறதுக்கும் இப்படி ஒரு ஒரு பண்டில் எடுத்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மற்ற துணியும் கலையாது. இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃப்ஸில் வைக்கும்போது நம்ம பேபிஸும் வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று எடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கலையாது, ஒரு துணிக்கு ஒரு துணி கலையாது. ஸோ அதை மட்டும் எடுக்க முடியும் அவங்களாலேயுமே. இங்கே பாருங்கள், அடுத்தது இதெல்லாம் வந்து டோட்டலாக ஃபுல்லுமே வந்து ஆதிரனோட மேலே போடுற டிஷர்ட்ஸ்லாம். எவ்வளோ எல்லாமே ஒரே ஈவனாக மடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அவன் போடுற டிஷர்ட்ஸ்லாம் ஃபுல் ஹேண்டு, ஆஃப் ஸ்லீவ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னோடய நைட்டி. இதையுமே எங்கள் அம்மா ரப்பர் பேண்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நைட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னோடய குர்த்தா, சும்மா டெய்லி யூஸ்க்கு போடுற குர்த்தா. சும்மா பக்கத்தில் ஷாப்லாம் போகிறோம் அப்படின்னா போட்டுக்குவேன். அடுத்து இதெல்லாம் டவல்ஸு, யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே தனியாக செக்யூர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்துட்டு நைட்டி ஸ்கர்ட்ஸ்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா வந்து வீட்டில் வரவங்க துவைச்சி கொடுத்தாங்க, அதை காய வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா எடுத்து இதை எவ்வளோ வந்து ஒரு பக்குவமாக மடித்து, எப்பொழுதுமே வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஷெல்ஃப்ஸில் அரேஞ்ச் பண்ணுற துணி டெய்லி யூஸ் எல்லாமே வந்துட்டு இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த ஷெல்ஃபே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கிறதும் இவ்வளோ அழகாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இது வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து எங்கேயாவது போய் ஒரு ட்ரிப் போயிட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அவங்களாம் வந்துட்டு இது மாதிரி தனித்தனியாக பண்டில் பண்ண மாதிரி ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம இப்போ டிஷர்ட்ஸ்னால் இதில் வந்து என்ன வேணும் அப்படின்னு நம்மளே பார்த்துட்டு ஈஸியாக எடுக்கலாம். ஸோ கலையாது, ஒன்றுக்கு ஒன்று கலையாது. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.